மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் ஆம்பா பழனியப்பனுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த இன்டரிம் பட்ஜெட் மேல தொழில் துறைக்கு இருந்தது, இது இந்த இடைக்கால பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு? என்னுடைய ப்ரீ பட்ஜெட் இன்டர்வியூல கூட நான் என்ன சொன்னேன்னா, ஹவுசிங் ஃபார் ஆல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினா சொன்னேன். ரெண்டுமே பண்ணிருக்காங்க. 10 லட்சம் கோடியில இருந்து 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஹவுசிங் ஃபார் ஆல் 2 கோடி வீட்டுல இருந்து 3 கோடி வீடு ஆக்கியிருக்காங்க. ரெண்டுமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணும். இதோட இப்ப அது புதுசா ஆட் பண்ணது 2 மேஜர் ஸ்கீம்ஸ் இந்த 300 யூனிட்ஸ் ஃபார் ஆன் ரூஃப்டாப் சோலார்ல எல்லா 1 கோடி வீடுங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு அந்த வீடுகளுக்கு ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபார் த என்டையர் திங். above poverty line 25 கோடி பேர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. தட் இஸ் அகைன் வெல்கம் திங். அண்ட் 1 crore பீப்புளுக்கு அந்த 25,000 கீழே இருக்க பழைய கிளைம் எல்லாம் வேவ் பண்ணிருக்காங்க. இது டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அந்த அளவுக்கு 1 கோடி கேஸுங்களுக்கு டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க தேவையில்லை. ஸோ பீப்புளுக்கும் அது பெனிஃபிட், அட்மினிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட். ஸோ தே கேன் ஃபோக்கஸ் ஆன் எது மோர் ரெவன்யூக்கு தருமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னோவேஷன் 1 லட்சம் கோடி கொடுத்துருக்குதுங்கிறது செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆத்ம நிர்பர் சப்போர்ட் பண்றது. அந்த டெக் இனிஷியேட்டிவ் ஃபியூச்சர் அலாங் வித் ஏஐ அண்ட் இன்னோவேஷனுக்கு அது ரொம்ப பூஸ்ட் கொடுக்கும். இது தி ஃபியூச்சர் ஆஃப் தி கண்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தி கான்பிடன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், அவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட அனாலிசிஸ் வச்சு பாக்குறச்சு அவங்களுடைய கான்பிடன்ஸ்ல இந்த பட்ஜெட்டுக்கு எதுவும் கொடுக்கல, எந்த டாக்ஸும் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே கொடுக்கல. ஸோ இட் ஷோஸ் த கான்பிடன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தியர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். டெலிவரி பண்ணியிருக்காங்க ஒரு நம்பிக்கையில அவங்க கொடுத்திருக்காங்க. அது ஒரு வெரி பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆஃப் த கவர்மெண்ட். ஐ அப்ரிஷியேட். என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? இப்போ ஃபியூச்சர்ல ஃபுல் பட்ஜெட்ல வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்தா டாக்ஸ் பேயர்ஸ் ஆகட்டும், ஈவன் நீங்க சொன்ன மாதிரி வின் சுச்சுவேஷன் தான், டாக்ஸ் பேயர்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வரணும்? முக்கியமா தொழில் கூட்டமைப்பை சார்ந்தவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க 12.5 லட்சம் கோடி இந்த வருஷம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 11 லட்சம் கோடி பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஜூலைல ஃபுல் பட்ஜெட் வரும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஜாஸ்தி ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இதாகும். அண்ட் அது லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப சஸ்டெயின் ஆகும். பிகாஸ் லாங் டேர்ம் தி கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் 7 trillion டார்கெட் டு பி அச்சீவ்ட் by 2030 is the focus of the government. That means the growth rate has to be beyond around 7.5%. Average growth rate over the next 7 years is what they're talking of. 7.58% average growth rate. So we are ipo IMF padi we are at 6.5% growth rate. And but the government economics research said that we will cross 7% சொல்லிருக்காங்க. So on the confidence is thing. So on the growth rate achieve பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வேணுமோ அது அவசியம் அந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்.